பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். நிறைய இடத்துல இந்த ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படிதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரைவேட் கம்பெனிஸும் இருக்கு, கவர்மெண்ட் கம்பெனிஸும் இருக்கு. சப்போஸ் உங்களோட ஸ்கில் செட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த அந்த ஒர்க்கிங் டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே கன்சல்டன்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அவங்க எப்போதும் மாதிரி பேகை தூக்கிட்டு காலையில போயிடுவாங்க, சாயங்காலம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது காலையில் அந்த பரபரப்பு இருக்கும் எல்லார் வீட்லேயும் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் பேக் பண்ணணும், அந்த ஒரு பரபரப்பு இருக்கும். அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு முக்கால்வாசி அவங்க ஹோம் மேக்கர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்து அவங்க வேலையெல்லாம் செஞ்சு வீட்டெல்லாம் சுத்தம் படுத்தி அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்ஸு குழந்தைங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு திருப்பியுமே கலகலான இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சடனாக இந்த ப்ராசஸ், அதாவது ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, வீட்டில் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறதுனா அவங்களோட ஷேர்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு காமனாலிட்டியே இல்லை அப்படிங்கிறதுனா இதுல நிறைய சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க வந்து ஓட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க ஒரு 40 வருஷம் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில அப்படிங்கறது நினைச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும் போது ஓரளவுக்கு ஃபைனான்சியலா அவங்க செக்யூர்டா இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்க லைஃபை எப்படி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சடனா அந்த ஹஸ்பண்ட் வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க, வீட்டுக்கு வராங்கன்னா ஜென்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனா அவங்க வந்து இந்த மாதிரி உழைச்சிட்டே இருந்ததுனால சடனா ஒரு ஸ்டாப் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கும். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு சாதாரணமா ஒரு டெய்லி ஒர்க்ல மட்டும் அவங்க இன்வால்வ் பண்ணாம அவங்களோட ஹாபிஸ் ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தா ஒரு விஷ் லிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 50 வயசுலேருந்தே அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிறதுக்கு பழக்கம் நம்மளுக்கு வந்துடணும். ஏன்னா சடனா நம்மளை எதையாவது சொன்னோம்னா நம்மளுக்கு எதுவுமே யோசனை அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஆனா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த 58 வயசுக்கு மேல இல்ல 60 வயசுக்கு மேல நான் வந்து இதெல்லாம் நான் செய்ய போறேங்கிற ஒரு ரோடு மேப் அவங்களுக்கு இருக்கும். அந்த ரோடு மேப் இல்லாததுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த 60லேருந்து அந்த 65 வயசுக்குள்ளேயே அவங்க காலம் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து நாளைய பத்தி, அதாவது ஒரு குறிக்கோளோட நம்ம வந்து எதிர்காலத்தை நம்ம பார்த்துட்டு நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட ஆயுசு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியமும், அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தானோ என்னவோ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு சடனா அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியில கூட அந்த ஸ்டேஜ்ல, அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு கடிகாரமோ ஏதாவது ஒரு கொடுத்து ஒரு ஹை டீ மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுனா அது ஒரு சடன் ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி அவங்க அந்த ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து அந்த கேள்விக்குறியா இருக்கிறது நம்ம வந்து ஒரு டிக் போட்டுக்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம ஒரு 50 வயசுலேருந்தே நம்ம செய்யணும். ஸோ என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஹாபிஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கிறது நம்ம வந்து அதை மறுபடியும் அதை வந்து தொடங்கி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷ் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு இடத்துக்கெல்லாம் போகணும், இல்லை நம்ம பழைய ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தோம்னா இந்த டைமை நம்ம அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்காம போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜென்ஸுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை வேற ஏதாவது மீட்டிங்ஸ் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் அவங்களால அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் வந்து சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ இனிமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஒரு பூனல் வருது, ஒரு கல்யாண காட்சி வருது, அந்த மாதிரி நேரத்தில் ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் சான்ஸ் டு பாண்ட் வித் ஃபேமிலி.
டு பாண்ட் வித் ரிலேட்டிவ்ஸ், டு பாண்ட் வித் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீயூனியன் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த பாண்டிங்கில் அவங்க வந்து டைமை செலுத்தலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு ஒரு சொசைட்டிக்கு, அதாவது நம்ம இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து சொசைட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு கிவிங் பேக் டைம், ஒரு பேயிங் பேக் டைம் அப்படிங்கிறதுனால சொசைட்டி கம்யூனிட்டிஸில் எப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆர் ஸ்கூல்லேருந்து ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்க வந்து வீட்டில் ஹோம் டியூஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கல்வியோ ஒரு ஸ்கில்லோ மற்றவங்களுக்கு அவங்க எடுத்து கொடுக்கணும், அதை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டைமை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃபோட கண்டினியூஷன் இருக்கும், இன்னும் அந்த பசங்களோட கனெக்ட் இருக்கும், அவங்களுக்கு அது ஃபைனான்ஷியலாகவும் பேர்டனாக இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்துட்டு போகிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால எவ்ரிடே வந்து ஒரு புதுமையாக அவங்க வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து அவங்களோட எவ்ரிடே வந்து உங்களுக்கு வந்து ஆக்கியூபை பண்ணி அவங்க காலையில் எழுந்து ஒரு ரூட்டீன் கொண்டு வரதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்போதுமே ஓடிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் யாருக்குமே கிடையாது. நம்மளோட ஏஜ், நம்ம அதாவது ஒரு 60 வயசு ஆயிடுத்து அப்படிங்கிறதுனா நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு 20 வயசு அளவுக்கு நம்ம வந்து அப்படியே ஓடி பிடிச்சு ஆட முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி, கொஞ்சம் காம் டவுன் பண்ணி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக லைஃப்பை கொண்டு போகிறதும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து குடுகுடுன்னு 4 மணிக்கும் 5 மணிக்கும் மிந்தி எழுந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ எழுந்திருக்காம மேபி ஒரு 6:30 7 வரைக்குமாவது தூங்கலாம். தூங்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஒரு காஃபியோ டீயோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ ரொம்ப நிதானமாக ஒரு மைண்ட்ஃபுல்லாக அதை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை இப்போ ருசிச்சு, யூஸ்வலாக அந்த டிஃபின் டப்பாலேருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக தட்டில் போட்டு நல்லா நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு அந்த சாப்பிடும்போது மேபி உங்களோட பசங்க இருக்கலாம், இல்லை ஒய்ஃப் இருக்கலாம், அந்த அவங்களோட பேசிட்டு அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேயை ரொம்ப அழகாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்லேயே உங்கள் மருமக இல்லை மகன் இல்லை பொண்ணு யாராவது இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்கிறது, உங்களால் அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ். சப்போர்ட்னா நாட் ஃபைனான்ஷியலி ஆல்வேஸ், மேபி உங்களோட விஸ்டமோட, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களுக்கு நீங்கள் வழி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட பவுண்டரிஸை அழகாக செட் பண்ணிக்கிற நேரம் இதுதான். நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்டா எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளோட வேலை, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்னவோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணல, இப்போ எனக்கு டைம் கிடைச்சிருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். உங்களோட என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்னெல்லாம் அன்ஃபுல்ஃபில்டு ஒர்க் இது வரைக்கும் 60 வயசு வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினச்சி நீங்கள் செய்ய முடியாமல், அது டைம்னாலேயோ இல்லை பொருளாதாரத்தினாலேயோ உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஏதாவது இருந்தது அப்படிங்கிறதுனா இந்த டைம் வந்து ஒரு பெஸ்ட் டைம். அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை நீங்கள் செய்யறதுக்கு, அது ஆண் பெண் 2 பேருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஷேர்டு இன்ட்ரெஸ்டாக நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகிறோம், இல்லை நம்ம வந்து ஒரு வெளியூருக்கு எங்கேயாவது போக போகிறோம், ஒரு தார்மிக்காக இருக்கலாம், ஒரு நம்ம வந்து ரிலிஜியஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபன் ட்ரிப்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாத்துலேயும் நீங்கள் வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்பாஸ்டிக் சொசைட்டிஸ், நிறைய அந்த மாதிரி சொசைட்டிஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, என்ஜிஓஸ் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அது நீங்கள் கொடுக்கலாம். நிறைய இடத்துல கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கன்சல்டன்ஸ் தேவைப்படும். உங்களோட எக்ஸ்பர்டைஸ் அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்கில், உங்களோட நாலேஜை நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம்.
ஸோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த 60th இயரில் நம்ம முடிவு பண்ணுறதோட நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடியே நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்சிஷனாக இருக்கும். அந்த டிரான்சிஷன் வந்து இஸ் அக்செப்டபிள். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் and change is the only constant thing. ஸோ எல்லாமே மாறிட்டே இருக்கிறம்போது இந்த ஒரு பருவம் நம்மளுக்கு மாறும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணி அதை வெல்கம் பண்ணி அதையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம மனசுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். இந்த ஒரு ஸ்டேட் வந்து நிறைய பேருக்கு இல்லாத ஒரு ஸ்டேட். அப்படிங்கிறதுனா 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துடுறாங்களா, எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வருது, நிறைய அவங்க வந்து பாடி அப்யூஸ் பண்ணிக்கிறாங்க, தூக்கம் சரியாக தூங்கிறது இல்லை, சாப்பிட்றது எப்போ வேணால் சாப்பிட்டுக்கிறாங்க. நிறைய சேஞ்சஸ் வரதுனால நிறைய பேர் இந்த 60 வயசு 80 வயசு அதெல்லாம் பார்க்காமையே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வயசு இருக்குது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக தினந்தோறும் ஒரு போனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருந்து பக்கத்தில் இருக்கிற உங்களோட குடும்பத்தினார் இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கீங்க, ஒரு பில்டிங்கில் கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செழிப்பான ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குற மாதிரி ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிடைச்ச குறிப்புகளில் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறது எங்கள்கிட்டையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.